Hello everyone, welcome to Kaaki Vlogs. நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம Boat Stone 650 அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் பேச போகிறோம். அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ரிவ்யூ. இந்த போட் ஸ்டோன் 650 ஸ்பீக்கர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த போட் கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம். இந்த போட் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டார்டட் பை சமீர் அண்ட் அமன். ஸோ சமீர் அண்ட் அமன் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அமன் குப்தா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட் ஹர்மன் இன்டர்நேஷ்னலில் ஒர்க் பண்ணவர், இந்தியாவோட சேல்ஸ் ஹெட்டாக இருந்தவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங்கில் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த போட் ஸ்டோன் 650 ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி பேசுவோம். இந்த போட் ஸ்டோன் 650 ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் கட் இதில் இருக்குது. இதில் வந்து 3 கலர்ஸ் வருது, அதாவது ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக். இதில் எல்லா கலர்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இது ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 சப்போர்ட்டட். அதாவது இப்போ இருக்கிறது லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0. அதுக்கு முன்னாடி வந்து வெர்ஷன் 4.2 அது சப்போர்ட்டட். இது வந்து 1800 mAh பேட்டரியோடு வருது. ப்ளஸ் IPX5 சர்டிஃபைட், அதாவது வாட்டர் ஸ்ப்ளாஷிங்க்கு வந்து இது சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1900க்கு அமேசானில் கிடைக்கிது. காஸ்ட் வந்து 1400, 700, 1900ன்னு வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் டெக் ரிவ்யூஸ், DIY, அன்பாக்சிங் இதெல்லாமே பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜிடாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சைடில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து 4.2 வெர்ஷன் ப்ளூடூத் சப்போர்ட்டோட வருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கலர் வேரியன்ஸ் காமிச்சிருக்காங்க. ரெண்டு சைட்லேயும் போட்டோட லோகோ இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் மேனுவல் இருக்குது. மேனுவல் நல்லா டீட்டெயில்டாகவே இருக்குது. அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் நான் வாங்கினது பிளாக் கலர் வேரியண்ட். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஜிடாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1 இயர்க்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், இன்னொன்று வந்து 3.5 mm ஆக்சிலரி கேபிள். இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட லுக்கை பற்றி பார்ப்போம். இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த டைமண்ட் கட் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மேலே கொடுத்துருக்க வந்து ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப ரக்கடாகவே இருக்குது. சைடில் வந்து 2 ரப்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது ரப்பர் கவரிங். இந்த ரப்பர் கவரிங் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொடெக்டிவ் லேயராகவே ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது, அதாவது ஆன் ஆஃப் பட்டனு, வால்யூம் அப், வால்யூம் டவுன், ட்ராக் சேஞ்ச், இது எல்லாமே உங்களுக்கு இந்த பட்டன்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இந்த ரப்பரில் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் டைப்பே ஒர்க் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக நடுவில் ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்து அந்த கிளாம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் வந்து ட்ரைபாடில் மவுண்ட் பண்ண முடியும் இதை. ஸோ ட்ரைபாட் மவுண்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸ், அதாவது போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஃப்ளாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாப்லேயே எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலரி கேபிள், அப்புறம் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட், ப்ளஸ் வந்து அந்த TF கார்டு கனெக்ட் பண்ணுற போர்ட், இது எல்லாமே இதிலே வந்துடுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ஃப்ளாப்லேயே, ரப்பர் கவரிங்லேயே 2 பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்ச் ஹோல் பார்த்தீங்கன்னா மைக்கு, இன்னொரு பஞ்ச் ஹோல் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர், அதாவது டிவைஸ் வந்து ஆனில் இருக்கா அப்படின்றத காமிக்கும். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெட் கலர் LED இருக்கும். ஸோ இந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த போட் ஸ்டோன் 650யோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசலாம்.
இந்த போட்ஸ்டோன் 650 பார்த்தீங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கரோட வருது. இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப பஞ்சியாக, அதாவது ரொம்ப ஹெவி பஞ்சியாக இல்லை, அதே சமயத்தில் வந்து பஞ்சே இல்லாத மாதிரியும் இல்லை. ஒரு மாடரேட் பேஸ் வருது. இது வந்து கேட்குறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வாய்ஸ் அண்ட் மிட்ரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ரொம்ப லோவாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. இதில் வந்து நம்ம ஒரு சாங் கேட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60% ஆஃப் வால்யூம் வச்சுருக்கேன். இதை நான் என் பக்கம் திருப்புறேன், ஏன்னா மைக் வந்து என் சைடில் தான் இருக்குது. இப்போ ஃபுல் வால்யூம் வைக்கிறேன் நான். இப்போ வந்து ஃபுல் வால்யூமில் இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த போட்ஸ்டோன் 650யோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். இதில் வந்து பவர்ஃபுல் 1800 mAh இன்பில்ட் பேட்டரி வருது. இதோட ப்ளேபேக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து இதோட வால்யூமை வந்து 60% இல்லை 50% கம்மி பண்ணி வச்சோன்னா அதோட ப்ளேபேக் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2.5 hours to 3 hours. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது மொபைல் அடாப்டரை வச்சே வந்து நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து IPX5 சர்டிஃபைடாக வருது. அதாவது இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆனாலோ இல்லை வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆனாலோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் இது வந்து வாட்டரில் அப்படியே டிப் பண்ணிலாம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த டிவைஸ் போயிடும். இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கிற கான்ஸ் பற்றி பேசுவோம். அதாவது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதோட மெஷி டிசைன் இருக்கு இல்லையா, இந்த மெஷி டிசைனில் மேலே டாப்பெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்கிற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையிலையோ இல்லை எங்கேயோ சைட்லேயோ வைக்கும்போது அதில் இருக்கிற வந்து பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிட்டு அது கொஞ்சம் வெளியில் வந்து ரஸ்டான மாதிரி தெரியுது. ஸோ அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இது பிளாக் கலர் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ரெட் கலரோ இல்லை ப்ளூ கலரோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எவிடெண்ட்டாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் அசிங்கமாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இருக்கிற இன்னொரு இஷ்யூ, அதாவது செகண்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணும்போது இதோட கனெக்டிவிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. சம்டைம்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று தேர்ட் இஷ்யூ, அதாவது நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி உங்களோட அஃபிஷியல் ஆடியோ கான்ஃபரன்ஸ் கால்ஸோ இல்லை வந்து நீங்கள் ஸ்கைப் கால்ஸோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து கிளியராக இல்லை அப்படின்னு அதர் எண்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ஆனால் நீங்கள் இது வழியாக பேசும்போது அதர் எண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை அஃபிஷியல் கால்ஸ்க்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போட்ஸ்டோன் 650 ஸ்பீக்கரோட டிசைன் எப்படி இருக்குது, இது 1900க்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். என்னை வந்து காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி விலாக்ஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.